ஹாய் ஆல், இன்றைக்கி கோவக்காய் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். கோவக்காய் வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணியிருப்போம். டேஸ்டி அண்ட் சிம்பிளான ஒரு ரைஸ் தான் நம்ம இந்த கோவக்காய் வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு தனியா, காஞ்ச மிளகா, காஷ்மீரி ரெட் சில்லி, சீரகம், மிளகு இது எல்லாமே வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வேர்க்கடலை வறுத்ததை இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். வெள்ளை எள்ளு இதோடு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரைச்சி இந்த மாதிரி பவுடராக பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறேன். இந்த நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸு. கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாமே போட்டு வதக்கிட்டு கோவக்காயை அந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எவ்வளோ தின்னாக ஸ்லைஸ் பண்ணி போடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக இது வெந்துடும். இது கூடவே மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணி எடுக்க போகிறோம். காய் நல்லா வெந்திருக்கணும், நல்லா சுருண்டு வந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கோவக்காய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஸ்பைசஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிங்கன்னா அந்த மசாலா எல்லாமே இந்த காயோட ஒட்டிக்கும். ரைஸ் நான் ரா ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் ஒரு 400 grams ஆஃப் ரைஸ், 2 cups ஆஃப் குக்ட் ரைஸ் எடுத்திருக்கேன். ஃபைனலாக கொஞ்சமாக நெய் இல்லைனா நல்லெண்ணெய் இதோட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஒரு ரைஸ் ரெடி ஆகிடும். கோவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ஃப்ளேவர்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரைஸ்க்கு வெள்ளை எள்ளும் வேர்க்கடலையும் ஆட் பண்ணதுனால அந்த அரோமா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ரைத்தா கூட இது சர்வ் பண்ணலாம், டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம்.